அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற 10 மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா என்ற திருமறை குர்ஆனுடைய அந்த வசனத்திற்கு ஏற்ப இந்த தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ற ஒரு செயல் திட்டத்தில் ஏப்ரல் 2026 ஆரம்பித்து ஜனவரி 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 மாதத்தில் 10 தலைப்பின் கீழ் இந்த தூதரிடத்திலே ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் விதமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு அதில் ஆரம்பமாக ஏப்ரல் மாதத்தில் அன்னலாரின் ஆட்சி முறை என்ற தலைப்பின் கீழ் அந்த செயல் திட்டம் சென்று கொண்டிருக்கிறது. மிச்சம் இருக்கக்கூடிய 9 மாதங்களிலும் பம்பரமாய் சுழன்று இந்த தூதருடைய எல்லா விதமான செய்திகளையும் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. இதனுடைய துவக்கமாக நமது மாவட்டத்தின் பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான சகோதரர் தரமணி யாசீர் அவர்கள் இறையச்சம் என்ற தலைப்பில் ஆரம்ப உரை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் பிலிசானி யஃப்கஹு கௌல். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தில் துவக்கமாக இறையச்சம் குறித்த சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இது போன்ற நிகழ்ச்சியிலே இறையச்சத்தை குறித்து முதலில் துவக்கமாக பேசுவதற்கான காரணம் என்னவென்றால், இறைவனை குறித்த அச்சம் நம்மளுடைய உள்ளத்தை பண்படுத்தும். நாம் என்ன நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து இருக்கிறோமோ அதனுடைய பயனை முழுமையாக அடைவதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும், உதவியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இறையச்சம் குறித்த செய்திகளை முதலில் நாம் சொல்வதற்கான காரணமாக இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியாகவும் இந்த எந்த உரையாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய எந்த உரையாக இருந்தாலும் இறையச்சம் குறித்த அந்த செய்தியை மக்களிடத்திலே முதலிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 3 வசனங்களின் மூலமாக பதிவு செய்வார்கள். என்னென்ன வசனம் அப்படின்னு பார்த்தா, யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்புக்கும் உள்ளதை ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா அப்படின்ற ஒரு வசனத்துல, மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனே ஒரே ஒரு மனிதனிலிருந்து உங்களை படைத்தான். அதே போல அடுத்த இன்னொரு வசனத்துல இந்த இறையச்சம் சம்பந்தமாக இந்த துவக்கமாக உள்ள செய்தியை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். அதே போல அடுத்த இன்னொரு வசனத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் அக்கத்து காத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இப்படி இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். இப்படி துவக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உரையில் இறைவனை குறித்த அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக சொல்வதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், நாம இங்க வந்திருக்கக்கூடிய நோக்கத்தையும் அது நிறைவேற்றும். ஏனால் இறைவனுடைய அச்சத்தின் அடிப்படையில் நாம் இங்கு அமர்ந்திருக்கும் போதுதான்
இங்கே சொல்லப்படக்கூடிய அனைத்து செய்திகளையும் உள்வாங்கி நாம் அதை கவனப்படுத்தி அதன் அடிப்படையிலே நம்மளுடைய செயல்பாடுகளை பம்பரமாக சுழன்று நம்மால் செய்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். என பல்வேறு வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க வேண்டும். செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்திலே பங்கெடுத்து அதனுடைய காரணமாக அந்த செய்திகளை உள்வாங்கி நம்மளுடைய முகலாவிலே நம்மளுடைய ஊர்களிலே அல்லாஹ்வுடைய தூதரை குறித்த அத்தனை செய்திகளையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் செயல் வீரர்களாக செயல் வீராங்கனைகளாக நாம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து இருக்கிறோம். அப்ப இங்க சொல்லப்படக்கூடிய அனைத்து செய்தியும் உள்வாங்கி நாம் கேட்க வேண்டும் என்றால் ஆரம்பமாக நாம இந்த நிகழ்ச்சியிலே இறைவனுக்காக பங்கெடுக்க வந்திருக்கிறோம். இறைவன் குறித்த செய்திகளை, இறை வசனங்களை, இறை தூதருடைய போதனைகளை எல்லாம் செவியேற்று அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக, அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அந்த அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. நமக்கும் அது ஒரு பாடமாக முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. அதே போல நீங்க இறையச்சத்துடைய அவசியத்தை குறித்து பார்க்கும்போது, இறையச்சத்தோடு நாம் இருக்கும் போதுதான் நம்மளுடைய அமல்களில் ஆர்வமாக நாம் செயல்படுவோம். அதே போல இறைவனை அஞ்சி நாம் செய்யக்கூடிய காரியங்கள், அந்த செயல்பாடுகள் தான் மறுமையிலே நமக்கான கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சாம இறைவனுடைய அச்சம் உள்ளத்தில் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் இறைவனுக்காக மாத்திரம் என்று இல்லாமல் பிறருக்காக அமைந்து விட்டால் அந்த செயல்பாட்டிற்கான கூலியை நாம் இழந்து விடுவோம். அப்ப இறையச்சத்தோடு நாம் செயல்படும் போதுதான் அதற்குரிய கூலியை, நாம் செய்யக்கூடிய நல்ல அமலுக்கான கூலியை நம்மால் பெற முடியும். அதே போல இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல பல்வேறு தவறுகள் தலைவிரித்தாடி கொண்டு இருக்கிறது. இந்த தவறுகளில் இருந்து நம்மை நாம் இறை நம்பிக்கை கொண்டு இருக்கிற நாம் அனைவரும் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவனை குறித்த அந்த அச்சம் என்பது நம்மளுடைய உள்ளத்திலே எந்நேரமும் கூடியிருக்க வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம். இந்த வசனத்தை நம்ம ஆழமாக யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும், ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அப்படி இருப்பதில்லை. பொதுவா பள்ளிவாசல்ல இருக்கும் போது நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருப்போம். மற்ற இடங்களிலும் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது போன்ற கூட்டமாக இருக்கக்கூடிய சபைகளிலே நாம் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருப்போம். அது மாத்திரம் இல்லாமல் நாம் தனியாக இருக்கக்கூடிய அந்த நிலைகளிலும் நாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சம்பந்தமான ஒரு பிரார்த்தனையை சொல்லி தருகிறார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இறைவா, எனது உள்ளத்திற்கு இறையச்சத்தை வழங்கிவிடு, அதை தூய்மைப்படுத்து, தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன், நீதான் அதன் பொறுப்பாளன், நீதான் அதன் எஜமானன். நல்ல ஆழமா யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பிரார்த்தனையை கேட்டிருக்கிறார்கள். நாமும் கேட்கும் விதமாக நம்மை ஆர்வப்படுத்துகின்றார்கள். அப்ப நாம் அனைவரும் நம்மளுடைய உள்ளத்திலே இறையச்சம் ஏற்பட வேண்டும், நாம் இறையச்சவாதியாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் நம்மளுடைய இந்த பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய இந்த பிரார்த்தனையை, இதை கேட்பதை நம்மளுடைய வழக்கமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இறையச்சம் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருப்பதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வசனத்தை சொல்லி அதிலே வலியுறுத்துறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இப்படி பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான செய்திகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமயம் அவருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த விரிப்பில பெருச்சம்பளம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து உண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில்
இது தர்மத்தினுடைய பொருளாக இருந்து விட்டால், ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரும் அவங்களுடைய குடும்பத்தாரும் தர்மத்தின் பொருளை என்ன செய்யக்கூடாது, உண்ணக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறைவனை அஞ்சியவர்களாக என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல யாரும் பார்க்காத ஒரு நிலையாக இருந்தால் கூட இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அதை உண்ணுவதை என்ன செய்யறாங்க, தவிர்த்து விடுகிறார்கள். இப்ப நாமும் கூட இப்ப இந்த நோம்பு காலம் இருக்கு இல்லைங்க, இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம தாண்டி இப்பதான் கொஞ்சம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நோம்பு நேரத்தில் நாம அந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறோம். ஒட்டுமொத்த சபையில இருந்தாலும் அல்லது தனியாக நம்மளுடைய இல்லத்தில் இருந்தாலும் நோன்புடைய நேரத்தில் உண்ணுவதற்கு உணவு கிடைத்தால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், யாரும் உண்ண மாட்டோம். ஏன்? அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்கின்ற அந்த அடிப்படையில், இறையச்சத்தின் அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். அந்த நேரத்தில் மாத்திரம் இல்லாமல் எல்லா நேரத்திலும் நாம் இப்படி இறையச்சத்தோடு செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரியாக நமக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையை நாம கவனித்து செயல்படக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அடுத்ததா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் பேசுகிறான். இறையச்சம் என்பது எந்த அளவுக்கு அவசியமான ஒன்று என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் நமக்கு இறை வேதத்தை தந்திருக்கிறான். நாமும் பல்வேறு நேரங்களிலே இந்த இறை வேதத்துடைய வசனங்களை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது யாருக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், அல்லாஹ் பேசுகிறான். இது வேதமாகும், இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இறையச்சம் உடையோருக்கு இது வழிகாட்டியாகும். அப்ப மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம திருமறை குர்ஆனை நாம் மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு நேரங்களிலே பல சகோதரர்கள் இதை படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். படிக்கிற எல்லாருக்குமே இந்த திருமறை குர்ஆன் என்பது நேர்வழியை தந்து விடுமா என்று சொன்னால், அல்லாஹ் சொல்வதின் அடிப்படையில் இறையச்சத்தோடு யார் அதை அணுகுகின்றார்களோ அதை ஒரு புத்தகமாக அல்லது வெவ்வேறு நாளிதழ்கள் போன்று புத்தகங்கள் போன்று அப்படி பாவித்து படித்தால் அதுல என்ன இல்லை, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் அடிப்படையில் இறையச்சத்தோடு அதை அணுகினால் இது அல்லாஹ்வுடைய வேதம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ் நமக்காக அருளி இருக்கிறான், மூமின்களுக்காக அருளி இருக்கின்றான் என்ற அந்த அடிப்படையிலே நாம் அணுகும் போது, இறையச்சத்தோடு நாம் அணுகும் போது இது நேர் வழிகாட்டியாக இருக்கின்றது. இறையச்சம் உடையோருக்கு இது வழிகாட்டியாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறையச்சம் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி தருகிறான். இந்த திருமறை வசனங்களை குறித்து அல்லாஹ் பேசும்போது, இப்ப இறையச்சத்தை உடையோர்களுக்கு நேர்வழி காட்டும் இந்த திருமறை குர்ஆன் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை அணுகும் போது நம்மளுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்க வேண்டும், இறையச்சவாதியாக நாம் அணுகும் போது அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் பேசுகிறான். இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ் பேசுகின்றான், நம்பிக்கை கொண்டவர் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கொண்டு அல்லாஹ். இதை நாமளே என்ன செய்யணும், சுய பரிசோதனை செய்து நாம பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான். நம்ம நிலைமை எப்படி இருக்கு? நாம திருமறை குர்ஆனை அணுகும் போது, இறை வசனங்களை நாம் படிக்கும் போது, அல்லாஹ்வை குறித்து நமக்கு கவனப்படுத்தும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் இறை நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அல்ல கேட்டு பதில் சொல்றான். இறை நம்பிக்கை கொண்டவர் யார் தெரியுமா? அப்படி கேட்டுட்டு அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதோடு மாத்திரம் இல்லாமல் அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கையை அது அதிகப்படுத்தும். இது இறைவன் அருளிய வசனம், இது இறை வேதம். இதில் சொல்லக்கூடிய செய்தி எனக்காக சொல்லப்படுகிறது, என்னுடைய நேர்வழிக்காக, நான் அமல் செய்வதற்காக, வணக்க வழிபாடில் ஈடுபடுவதற்காக, அதற்காக சொல்லப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் நாம் அணுகும் போது இறை நம்பிக்கை அதிகமாகும் என்று, நம்பிக்கை மேலோங்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி தருகிறார். அப்ப அந்த அடிப்படையில் நாம திருமறை குர்ஆனை அணுகும் போதும், அல்லாஹ்வை பற்றி நம்மிடம் கூறும் போதும்,
இது போன்ற இறையச்சத்தின் பிரதிபலிப்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய அந்த வசனங்கள் படிக்கும் போது அவர்களுக்கு நம்பிக்கை மேலோங்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்பனா என்ன அர்த்தம்? இறை வசனங்கள் நமக்கு சொல்லும் போது வெறுமனே அதை நான் படித்து அதோடு கடந்து விடாமல் அதை உள்வாங்கி என்னுடைய செயல்பாட்டில் நான் கொண்டு வர வேண்டும். நம்பிக்கை அதிகப்படுத்துறது அதானே. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க யோசித்து பாருங்கள், எத்தனை எத்தனை வசனங்கள் நம்மை நோக்கி கூறப்படுகிறது. இறை வேதத்திலே ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. இப்ப இந்த சபை என்பது இங்கே நாம் செயல் திட்டத்தை உள்வாங்கி களத்தில் பம்பரமாக நின்று செயலாற்ற வேண்டும், நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கூட்டப்பட்ட கூட்டமாக இருப்பதினால், உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டுகின்றேன். அல்லாஹ் பேசுகிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதூன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அவ்வப்போது பல்வேறு இடங்களிலே நாமும் நேரடியாக திருமறை எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம இந்த வசனத்தை செவியேற்று இருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்வது போன்று நம்பிக்கையை அவர்களுக்கு அதிகப்படுத்தும், ஈமான் மேலோங்கும் என்கின்ற அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறதா? இந்த வசனத்தை படிக்கும் போது நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த கூட்டத்தில் ஒருவராக நான் இருக்க வேண்டும், அந்த கூட்டத்தில் ஒருவராக நான் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ண அலை, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறதா? அதன் அடிப்படையிலே நாம தாவா களத்திற்கு செல்லுகின்றோமா? இதுவும் இறையச்சத்தின் பிரதிபலிப்பு தாங்க. இறையச்சத்தின் பிரதிபலிப்பு அல்லாஹ்வை அஞ்சுவது என்று சொன்னால், நான் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும். ஏன்? திருமறை குர்ஆன் சொல்லி தருகிறது, அந்த நாள்ல நன்மை தீமையை எடை போடப்படும். அந்த நேரத்தில் என்னுடைய நன்மைகள் அதிகமாக இருந்தால்தான் என்னால் வெற்றி பெற முடியும். அப்ப நாம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? நாம் ஆசைப்பட வேண்டும், பிரியப்பட வேண்டும், நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் நன்மையை நோக்கி என்னுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறதா? அப்ப அதற்கு ஏற்றவாறு அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையில வெற்றி பெறக்கூடியவர்களாக உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப எவ்வளவு மிக முக்கியமாக இறைவன் வெற்றியாளர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒருவராக நான் இருக்கின்றேனா? அதற்காக நான் நேரம் ஒதுக்கின்றேனா? அதனை என்னுடைய செயல்பாட்டில் பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் பல்வேறு செயல்பாடுகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். நமக்கு நேரம் பத்தலை என்று சொல்லக்கூடிய நிறைய நபர்களும் இருக்கின்றார்கள். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும், இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த வேலையில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றேனா? அவ இதுவும் இறையச்சத்துடைய ஒரு பிரதிபலிப்பாக நம்மிடம் வரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி தருகிறான், இந்த சொர்க்கம் என்பது இறையச்சவாதிகளுக்காகவே அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் உள்ளடக்கி வரக்கூடிய காலங்களிலே இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து அதிகமான நன்மைகளை செய்து நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பினை பெற்றவர்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாவட்ட ரீதியான ஒரு சில அறிவிப்புகள். மாவட்ட துணைத் தலைவர் சகோதரர் இமாம் ஃபரீத் அவர்கள்.